ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 2026 சனி பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? சனி மே 17ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே சனி போயிட்டார். 1.25 வருஷம் ரேவதியிலேயே இருந்துட்டு அதுக்கு அடுத்து அஸ்வினிக்கு போவார். அது வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? ரேவதியில் இருக்கிற சனி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் சனி பெயர்ச்சியில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அவங்கவங்க சுய ஜாதகத்தில் திருமண யோகம் இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த பெயர்ச்சி ஆகி வர்ற சனி திருமணம் நடக்க விடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வருஷம் திருமணத்தை பற்றி பெருசாக நினைக்காம நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துட்ருங்க. சனி ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிச்சா போதும். அது வரைக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை. காதலர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலர்கள் முதல்ல ஒன்றா சேர்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம், சரிங்களா? அவங்களுக்குள்ள பிரேக்கப்பாக தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குமோ தவிர அவங்க 2 பேரும் சேர்ந்து திருமண முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த நேரத்தில் காதலிச்சிட்ருக்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ முடியுமோ காதலர்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சின்ன சண்டை கூட அது பெரிய பிரச்சனையாக மாறி பிரேக்கப் பண்ணி விட்டுரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 2வது திருமண யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் முதல் திருமண முறிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போது பார்த்துட்ருக்கீங்களோ, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 50% நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, முதல் திருமணம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு தான் சனி வச்சிட்ருக்க 6ஆம் பாவம் 12ஆம் பாவமாக வர்றனால முதல் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு 9ஆம் பாவம் தான் 2வது திருமணம். அதனால் 6ஆம் பாவம் உங்களை அங்கே கெடுக்காததுனால 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு 50% திருமண வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சில பிரச்சனைகள் இப்போ வரும், சண்டைகள் வரும், இடைஞ்சல்கள் வரும், சச்சரவுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் பிரியிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு மருத்துவ உதவியோ அல்லது அந்த குழந்தை பிறக்கும்போது பெண் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஆகும். குழந்தை நல்லபடியாக பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கும், அது வேறு. ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த 10 மாத காலம் அல்லது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த டெலிவரி காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படிப்பு விஷயம் எப்படி இருக்கும்? ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, 10th +2 எழுதுகிற குழந்தைங்க, காலேஜ் போகிற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சூப்பராக படிப்பாங்க. இந்த 1 வருட காலம் எல்லாருக்குமே மிக 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 சிறப்பாக இருக்குது. சனி வெற்றி ஸ்தானத்தில் நிற்கிறதுனால இந்த வருஷம் +2 ஜாயின் பண்ணுறவங்க, 10th போகிறவங்க, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே மிக மிக சிறப்பான ஒரு வெற்றி ஸ்தானத்தில் தான் சனி நிற்கிறதால படிக்கிற எல்லாருக்குமே என்ன எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருஷம் எழுதுகிற எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இருக்காது. ஆனால் ஏதாவது நீங்கள் சொத்து கேட்டீங்க, இல்லை பணம் கேட்குறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு அண்ணன் தம்பி கொடுத்த பணத்தை கேட்குறீங்க, அல்லது அப்பா அம்மா கிட்ட
சொத்து கேட்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நீங்களாக போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இந்த நேரத்தில் சொத்தும் வரும். கொடுத்துட்டு சொத்து உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்டு, அப்பா என் மூஞ்சியில் முழிக்காத, நீ என்னை நம்பாமல் இப்போவே கேட்டுட்டல அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். பணம், சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், வெற்றியாக இருக்குது. ஆனால் உறவுகள் உங்களை விட்டு விலகிடும். அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது. அதனால் உங்களுக்கு சொத்து கிடைச்சாலும் உறவுகள் உங்களை விட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இப்போ ஒரு அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, சித்தப்பா, அத்தைங்க, மாமாங்க, அந்த மாதிரி உறவுகளா, அம்மா வழி உறவுகள், அப்பா வழி உறவுகள் எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும், அதாவது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. உங்களோட ஒரு செய்கை, ஒரு பேச்சு எல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து விலகி போயிடலாம் தான் நினைப்பாங்களோ தவிர ஒன்று சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த சம்மந்தி உறவுகள், நீங்கள் பொண்ணு கொடுத்த இடத்துல, பையனுக்கு பொண்ணு எடுத்த இடத்துல எல்லாருமே இந்த ஒரு வருட காலம் உங்களை ஏதோ ஒரு எதிரி பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேரும் வராது, ஒட்டி உறவாடியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போது சனி அந்த மாதிரியான ஒரு கிரக நிலையில் நிற்கிறதுனால. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்குமா, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாத பிரச்சனையெல்லாம் பெருசாக தலை தூக்கி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி எதுக்காக அவங்க இணைகளோட சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் கோபம் வரும். கணவர் ஒன்று சொல்லிட்டா திருவோண நட்சத்திரம் மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, ஏன் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க சண்டை போட ரெடியாக இருப்பாங்க. கணவர் திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் மனைவி ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அவருக்கும் பயங்கர கோபம் வரும். எதுக்காக கோவப்படுறோன்னே தெரியாமல் கோவப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த கோபம் பிரிவையே உண்டாக்கி விடுற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று நினச்சி ஒன்று சொல்வீங்க, அவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதனால் பிரச்சனைகள் தான் வரும். அந்யோன்யம் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலகட்டத்தில் இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் சனி ஒரு அந்யோன்யத்தை காட்டலை அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மாதிரி சங்கடமான ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஈவன் உங்கள் வேலை ஏதாவது மாற்றல் வாங்கிட்டு கூட ஒரு வருஷ காலம் வெளியூரில் போய் தங்கிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயமா கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பிரிவு பெருசாகாமல் இருக்கும். இல்லையா சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனீங்க அப்படின்னா அந்த பிரிவு அதுவே அப்படியே பெருசாக ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சுய ஜாதகத்தில் உங்கள் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் கெட்டு இருக்கும் பட்சத்தில் இது நிரந்தர பிரிவாக ஒரு டைவர்ஸை நோக்கி போகிற அளவுக்கு கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த இடத்துல கணவன் மனைவி உறவை கையாளுறது நல்லது. குழந்தைங்க என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு என்னென்ன இடைஞ்சலாக இருக்குமோ, நீங்கள் ஒன்று சொன்னால் உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அதை தான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க. இப்படி பண்ணாதீங்கப்பா, எனக்கு பிடிக்கலடா, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்சிருக்கே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சங்கடத்தை தான் குழந்தைங்க ஏற்படுத்துவாங்களோ தவிர உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கவே மாட்டாங்க. திருவோண நட்சத்திரம் குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நினச்சதை இப்போ நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. திருவோண நட்சத்திர பேரண்ட்ஸ் குழந்தைகளை ரொம்ப கண்டிப்பாங்க. இந்த நேரத்தில் சரியாக படிக்கணும், கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும், விளையாட போகக்கூடாது, ஃபோன் நோண்டக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, படின்னு சொல்லி இந்த ஒரு வருட காலம் அவங்க குழந்தைங்கள ரொம்ப கண்டித்து தான் வளர்த்துவாங்க. அதனால் திருவோணம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு போர் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படின்னு இருக்காது. ஆனால் ஒன்று உங்களுக்கு இப்போ தான் தலை தூக்கும். சின்னதாக ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சுகர் வரும். அம்மா அப்பா கிட்டேருந்து அந்த பரம்பரை வியாதிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி
அம்மா அப்பா கிட்ட இருந்து அவங்க என்ன வச்சுருந்தாங்களோ அதை எப்படி சொத்தை கொடுக்குறாங்களோ உங்களுக்கு, அந்த மாதிரி இந்த நேரத்தில் பரம்பரை வியாதிகள் உங்களை வந்து அடையிற நேரமாக ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாமே, தாத்தா பாட்டி அவங்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக கண்ட்ரோல்டாக இருங்க, அது நல்லது. இது வரைக்கும் பெருசாக எந்த வியாதியும் இது வரைக்கும் வந்திருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், லங்ஸில் ப்ராப்ளம் வரும், கிட்னியில் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். நீங்கள் உடனடியாக அது ஆரம்பிக்குது ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே டாக்டர்கிட்ட போயிடுங்க, சரி பண்ணி விட்டுருவாங்க. ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளணும் அப்படின்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசாகாமல் டாக்டர் சரி பண்ணி விட்டுருவாங்க. அதே சரி பார்த்துக்கலாம் என்ன ஆகிடும் அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா அது உங்கள் உடம்புக்குள்ளேயே இருந்து பின்னாடி பெருசாக ரியாக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஆரம்ப நிலைகளை உடனடியாக தவிர்த்துறது நல்லது. தொழில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உற்பத்தி பண்ணி உங்கள் பிராண்ட் நேமில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் மிக மிக சிறப்பாக இருக்கும். அல்லது வெளியிருந்து வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி சூப்பரான தொழில் ஸ்தானத்திலே வந்து நிற்கிறது மிக மிக சிறப்பு. தொழில் காரகரான சனி தொழில் ஸ்தானத்திலேயே நிற்கிறதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வேலை கிடைக்காம இருக்கிறேனே எனக்கு இந்த வருஷம் வேலை கிடைச்சிருமானா 100% வேலை கிடைச்சிரும். ஒரு வேலை ஒரு 3 மாதம் பாருங்கள். மே 18ஆம் தேதி தான் உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ளே வந்தார். இப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கலனா கட்டாயம் கிடைச்சிரும். நல்ல கரெக்டான சனி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு வேளை கிடைக்கலைன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகம் தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சுய ஜாதகத்தில் நேரம் நல்லா இருந்தால் உடனே கிடைக்கும். சுய ஜாதகத்தில் நேரம் நல்லா இல்லைன்னா இந்த பயிற்சி ஆகிற சனியாலையும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. இந்த வருஷம் கட்டாயம் பதவி உயர்வு நல்ல உயர் சம்பளத்தோட கிடைக்கும். கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். வியாபாரிகள் அவங்க வியாபாரத்தை பெருக்கிக்கிறதுக்காக தாராளமாக கடன் வாங்கலாம். அதே போல் வீட்டுக்கடன், வாகனக்கடன் எல்லாமே நீங்கள் வாங்கலாம், ஈஸியாக கட்டிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். வழக்குகள், எங்கள் மேலே இருக்கிற வழக்குகள் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அடையும். இந்த வருஷம் உங்கள் வக்கீல்கிட்ட பேசி கடகடன்னு வேலை பார்க்க சொல்லுங்கள். இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்கனால உங்களுக்கு வழக்குகள் வெற்றி மட்டும்தான். வேறு ஏதாவது இதர வருமானங்கள், வாடகை வருமானங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேருமா, நாங்கள் வெளியே கொடுத்து வச்சுருக்கிற பணமெல்லாம் எங்களுக்கு கைக்கு கிடச்சிருமா அப்படின்னெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த 1 வருட காலம் நீங்கள் அதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணலாம். எங்கேயா நிலுவையில் நிற்கிற பணம், ரொம்ப நாளாக கைக்கு வந்து சேராத பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வெற்றிகரமான காலகட்டம் இது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குங்க. அதே போல் வாடகை வருமானங்கள் எல்லாம் வாடகையெல்லாம் அதிகப்படுத்தலாமான்னா தாராளமாக அதிகப்படுத்தலாம். அதிர்ஷ்டம் என்ன? ரேவதியில் இருக்கிற சனி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்னு பார்த்தா எல்லாமே பொருளாதார விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம், நல்ல இடம் கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும், வீடு கட்டிடுவீங்க. வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க 2 வீலர்னாலும் 4 வீலர்னாலும் ஈஸியாக லோன் கிடச்சி வாங்கிடுவீங்க. ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய இருந்துச்சு அப்படின்னா சொத்துக்கள் வந்து சேரும். பணம் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டி இருக்குது, பாகப்பிரிவினையில் ஒரு பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டி இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. யாராவது சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இவ்வளோ நாள் கொடுக்காமல் இருந்தவங்க கட்டாயமாக இந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க. அவங்களா கொடுக்கலனாலும் நீங்கள் போய் இந்த மாதிரி நான் கொடுத்த பணம் எனக்கு இப்போ தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடச்சிரும். உங்களுக்கு வந்து சனி மிக சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் பணத்துக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.